சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, இந்த பொடியனூருமா நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ராமசுவாமியின் திருவாலயம் இந்த ஆலயம். அடையப்பா இந்த பெரிய ஆலயம். அப்பேறுபட்ட இந்த ராமசுவாமியினுடைய திருவாலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது, சிறப்பா நடந்து வருகின்றது. எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதைகளைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா. நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த மானிட மனுக்கள், சாதாரண மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அரிகரபுத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. எப்படியோ அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட அரிகரபுத்திரன் ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமான். அப்படி ஐயனார் சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, என்னாகும்? சாமி அவுட்ல வந்துட்டு அவுட்ல வீட்டுக்கு போயிருவாரு. ஊரணிக்கு மேக்க வரமாட்டாரு. நம்ம ஊரணிக்கு மேக்க நம்ம ஊருக்குள்ள வரமாட்டாரு. ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்துக்கு வரும். ஆமா, கரெக்டா 12 மணிக்கு ஐயனார் சாஸ்தா பிறந்தான்னு சொன்ன உடனே மேலத்தை குண அடிச்சாத்தான் சாமி ஆதாளி போட்டுக்கிட்டு வரும். ஆதாளி போனா கருக்குவேல் ஐயனார் வருவாரு. அப்படி இருப்பதனாலே 4 வார்த்தையிலேயே நாங்கள் சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு முடித்துவிட்டு சக்தி கொண்டு குலவிருக்கும் இந்த ராமசுவாமியினுடைய திரு புகழைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். அது போல அல்லாமல் நீ சொன்னத மாதிரி யாருக்காவது அடிக்கணும்னு இருந்துச்சுன்னு வையே, ஏதாவது கொடுத்துக்கார தாத்தாவை கூட்டு போங்க. 4 குடுப்பு அடி வாங்குவான். அடி வாங்குவாரு ஒரு பக்கம். விரோதியா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல சாப்பாடை குடுத்துட்டு தான் என்ன வேணும்னு கேட்கணுமா. அதான் நம்ம தமிழ் பண்பாடு. அதனால 10 இட்லியை வாங்கி கொடுத்து வயத்தை நிறைச்சு தாத்தாவை வாய திறந்து எட்டி பார்த்தா உள்ள இருக்க இட்லி வெளியே தெரியணும். ஆமா, அந்த அளவுக்கு சாப்பாடு கொடுத்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கும் அது வரைக்கும் போட்டு அரை நொறுக்கிருங்க. அவர் குதிக்கால் நரம்பு உருகி வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் தாத்தாவுக்கு சின்னதா ஒரு டானிக் பாட்டில் வாங்கி கொடுங்க. என்ன டானிக்? டாம் டானிக்கியா? இல்ல 150 ரூபா. ஆமா, 150 ரூபா. 150 ரூபா டானிக்கியா? உனக்கு ஆச்சி வாங்கி கொடுப்பா. ஆச்சி வாங்கி வச்சிருக்கா வீட்ல. இதெல்லாம் உனக்கு கிடைக்காது. ஆமா, அதனாலே 6 பிழை 100 குற்றங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாடி மதி கங்கையோடு பாம்பணிந்தே பார்வதியை மனம் புரிந்த ஆடி சிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதல் என் பெருமாள் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோலினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பௌர்ணமி பஞ்சமி தடங்கல கணக்கு இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவருக்கு கையனார்
பூரா பேருக்கும் வாடகையில உட்கார முடியல பாத்துக்கோ. குளிருது. ஆமா, அதனால குறவப்பட முடியல. ஒரு கோயில்ல வந்து எவ்வளவுதான் பெரிய பெரிய கலை நிகழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் உழவ சத்தம் என்பது ஐயாவுக்கு அம்மாவுக்கு உகந்தது. அதனால குறவ போடணும். ஆமா, இந்த தென்காசி பேருந்த வெளிப்பாட்டுக்கு சரி இப்படிதான் தாய் குறவ போட சொன்னா. ஆமா, ஒரு ஆள் போடல. போடுங்கம்மா ஒரு அவர் அறிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக கற்குவேல் ஐயனாராகவே வந்து பிறந்தார். சாமியாடி வெள்ளி கைலாசத்தில் ஆடி வெள்ளி கைலாசத்தில் ஆடி பெண்ணால் முடிவுரை கொலைவிருந்தார். அரணாரோடு பார்வதியோ ஆனந்தமாய் கொலைவிருந்தார். அங்கே இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலைவிருந்தார். சத்தியலோகம் கண்ணதிலே சதிர்முகன் சரஸ்வதியோ சந்தோஷமாய் கொலைவிருந்தார். அந்த வைகுண்ட லோகத்திலே அத்தை மாலுலத்துமியோ ஆத்தாலத்துமியோ பவசுடனை கொலைவிருந்தார். அங்கே பவசுடனை கொலைவிருந்தார். முற்பட்டு முற்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரங்கோ அங்கே அகத்திய நாம் புலத்திய அழகு கலை கொண்டு அங்கே அமர்ந்து வரும் முனிவரும் அஸ்தருக்கு பாலர்கள் அங்கே தேவாதி தேவரே தெய்வ கையிலே கொலைவிருந்தார். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலி தோல் ஆசனங்களோடு சக்தியோடு சிவனுமாகவே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலுவிருக்கும் இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியன் அன்பு ஒளி சந்திரன் ஆகாயவாணியோடு அன்னை கற்காலமே அங்கே கொலுவிருக்கும் நாளையிலே கைலாசவாசலிலே கரை கண்ட பகவானே தெய்வலோக நம்பையர்கள் திருநடனம் ஆடுவாய் நம்பை வருவாய் நாடகங்கள் ஆடுவாய் ஊர்வசியா வருவாய் உல்லாசமா பாடுவாய் இளங்கையா
பாடும்போது அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சக்தியோடு சிவனுமாகவே குழுவிருந்து வருகிறார்கள் அப்படி குழுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். நம்மளெல்லாம் ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. ஒற்றுமை என்ன உடனே அவளுக்கு சிரிப்ப பாரு. ஒத்துமை எல்லாம் இருக்கும். நாங்க கல்யாண வீடு கோயில் கூட ஒன்னா சேர்ந்துக்கிடுவோம். ஏன்னா குரூப் சேலை எடுக்கணும். ஆமா, அதே இந்த கல்யாண வீடு கோயில் கூட எல்லாம் முடிஞ்சிட்டு வையே, தண்ணி பிடிக்க தெருவுல சண்டைய பாத்தியோ? சேலப்புறம் சவதி குடத்தை கொண்டு ஒரு இடி. அதான் ஒத்துமை. பாத்துக்கோ. ஒத்துமை இல்ல, ஒத்துமை இல்லன்னா ஏன் ஒத்துமை இல்ல, எதுக்கு ஒத்துமை இல்ல, எங்க ஒத்துமை இல்ல? ஏன் மனிதர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை தெரியுமா? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் நாமல் பொறாமைப்படுகிறோம். எப்படி போறாமப்படுறோம், ஏன் போறாமப்படுதோம்? ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பைக் வாங்கியிருந்தாங்கன்னு வையே, அடுத்த வீட்டுக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அவன் பாப்பான் அவனை விட நம்ம என்ன குறைஞ்சவனா, இவன் அப்படின்னு கடனை வாங்கியாவது ஒரு காரை வாங்கி விட்டுருவான். பாத்துக்கோ. அவர் ஒரு மாடி எடுத்தாருன்னா, அவர் ஒரு ரூம் போட்டு வீடு எடுத்திருப்பாரு. அவர் 20 லட்சத்துக்கு வீடு கட்டினாருன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? கூட ஒரு 22 லட்சத்தை போட்டு கேரளாவுல இருந்து பெரிய மாந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வந்துருவான். ஆமா, பிறகு அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சாங்கன்னா நம்ம பிள்ளைக்கு அதே மாதிரி செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சிடணும். நானும் ஒரு செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்கணும். உனக்கு வேண்டியதான். எனக்கு இல்ல, இதுக்கு மேல நினைப்பானோ நமக்கு யாரு கொண்டு கொடுப்பா? உனக்கும் நினைச்சேன். ஆமாடா, எனக்கும் நினைச்சேன். அதாவது எல்லா மனிதனுக்குமே ஆமா தோற்றங்கள் தான் வயசான தோற்றமா கொடுக்கும். ஆமா, உள்ள கிடந்து இளம ஊஞ்சல் ஆடத்தனம் செய்யுது மனசு. வயசு ஆகி போச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் எல்லாம் நீ சொன்ன மாதிரி உடல் தோற்றங்கள் மாறும் போது நம்ம மனசும் பெரிய ஆள் மாதிரி உயர்ந்துகிட்டே போகணும். சின்ன பிள்ளை மாதிரி குறைஞ்சுக்கிட்டே போக கூடாது. நீங்கெல்லாம் பெரிய ஆள் மாதிரி இருந்தா தான் நாங்கெல்லாம் பின்னாலே வர முடியும். ஆமா, நீங்களே இப்படின்னா நாங்களே எங்க போவ? ஆமா, 20 நம்பலாம், 60 நம்ப முடியாது. அதனால சரி, அப்போ பக்கத்து வீட்டுல சிவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சா நம்ம பிள்ளைக்கு அதே மாதிரி சிவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சிடணும் அப்படின்னு இப்ப நினைக்காங்க. அப்ப எதை பார்த்தாலுமே பொறாமைப்படக்கூடிய மனிதன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் இதுவரைக்கும் பொறாமைப்படவில்லையா? மனுஷன் பொறாமப்படாத காரியமே கிடையாது. ஒரே ஒரு காரியம் இருக்கியா? ஒரு காரியம் இருக்குன்னா அது என்ன காரியம்? அதான் கடைசி காரியம். என்ன காரியம்? இவன் பைக்கு வாங்கினா இவன் கார் வாங்குவான். இவன் வீட்டை கட்டா இவனும் வீட்டை கட்டுவான். அழகான பொண்ணை பார்த்தா இங்கேயும் அழகான பொண்ணை பாப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு யாராவது நினைக்குமா? அவன் சாப்பிட்டா நீ சாப்பிட்டா, அவன் தூங்குனா நீ தூங்குன, அவன் செத்து போயிட்டா நீ செத்துற வேண்டியதானே. அப்போ மரணத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் இதுவரைக்கும் பொறாமைப்படவில்லையா? அது கூட நல்ல வேலை போயிட்டான். இவன் வீடு பக்கத்துல நம்ம சேர்த்து பத்திரம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைய காலத்துக்கு ஆகும் அப்படின்னு நினைப்பு இருக்கும். அப்போ மரணத்தை
உலகத்தை பார்த்து மட்டுமே மனிதன் இதுவரைக்கும் பொறாமைப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப இப்பேற்பட்ட உலகத்தை ஆண்டவன் ஒற்றுமையாகவே வாழ வேண்டி படைத்து மனிதனா பிறந்த நாமளுக்கு சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அடிமையை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். அந்த 3 ஆசை என்ன ஆசை? 3 ஆசைனா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசையுமே முக்கண்ண நாமளுக்கு கொடுத்து என்சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்காரு. ஏ கடவுளே, உரைச்சிட்டாரா? இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டி இருக்கு? கூட ஒரு சாண வயத்தை கொடுத்தா இப்பமே நம்ம இரவன்னும் வாராம பகலன்னும் வாராம சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ 5 நாள் 6 நாள் வேலை பார்த்து முடிச்சாலும் 7வது நாள் விடுமுறை இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கும் வேலைக்கு போனா நமக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும்ல, நம்ம கடனை அடைச்சுக்கிடலாம், ஒரு வீட்டை கட்டிடலாம், ஒரு நகையை வாங்கிடலாம், தோப்பை வாங்கிடலாம், துறவலை வாங்கிடலாம் அப்படின்னு இப்படித்தான் நினைப்பு இருக்கு. அதனால நம்ம 4 கிழமை பார்க்காம ஊரை விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம் எந்த ஊருக்கு வேலைக்கு கூப்பிட்டாலும் நம்ம போறோம். எதுக்காக போறோம்? எல்லாம் எதுக்கு போறோம்? இந்த ஒரு சான் வயித்துக்கு. எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. 2 இட்லி உனக்கு 2 இட்லி காணும். ஆமா, எனக்கு சக்கரை வியாதி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை போடுவேன். சக்கரை வியாதி இருக்கா? ஆமா. அப்போ ஒரு பாயாசம் போட வேண்டியதானே? பாயாசம் போட்ட கதை முடிஞ்சு போகும். மாத்திரை போடுறதுனால எனக்குலாம் 15 இட்லி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. 15 இட்லினா எனக்கு ஒரு 3 நாளைக்கு போதும். உனக்கு 3 நாள் போதும். ஆமா. அண்ணாச்சி இட்லி வாங்கி கொடுத்தாரு. ஆமா. ஆடா ஆடா ஆடா. அது இட்லியே கிடையாது. ஆமா. மல்லிகைப்பூ. சாப்பிடும்போது தொண்டையில தட்டாம உள்ள போச்சு. அப்போ வீட்டுக்காரிக்கு 4 தலையில வச்சு விடு. நான் வாங்கி வச்சிருக்கேன், உள்ள கொண்டு போணும். அவளை செட்டை சுமந்துக்கிடுவா. ஆமா. அப்ப ஒரு சான் வயிற்றுக்காக இந்த பாடுபடுதோம். நீ ஒரு சான் வயிறு சாதாரணமா சொல்லிருந்த. ஆமா. இந்த ஒரு சான் வயிற்றுக்கு இடம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் காப்பி காலையில 8 8:30க்குள்ள. ஆமா. 2 வகை சட்னி வச்சு 10 14 இட்லி. மதியம் 1 மணிக்கு 2 வகை கூட்டு, அப்பளம், ரசம், மோரோட 2 தட்டு சாப்பாடு. 3 மணிக்கு காப்பி, நைட் 8 மணிக்கு ஒரு 7 சப்பாத்தி. அதுக்கு மேல 4 வயல் வாழைப்பழம். ஆமா. எதை போட்டாலும் அத்து போகுது. இது வயரா இல்ல வேற என்னம்மா? வயறுதான். எதை போட்டாலும் அத்து போகுது. அதான் இப்ப வீட்டுல சமையல் பிள்ளை கண்டா வேலைக்கு வச்சிருக்கியோ? வீட்டுக்காரி வச்சுக்கோம்ல. இதுதான் நம்மளால கொண்டுகிட்டு வராங்க. என்ன செய்ய முடியும்? காட்டுக்கு வேலைக்கு போகணும், வீட்டுல கும்பல சோத்த பண்ணிட்டு இருக்கணும். அப்ப இந்த ஆண்டவன் உலகத்திலே நாமளை எல்லாம் இவ்விதமாகவே படைத்து பூலோகத்திலே மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை, தாவரங்களோடு ஆடு, மாடு, கன்றுகாடைகள் அதனையும் படைத்து ஈ, எறும்பு, யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? படைத்த மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படி இழந்த ஆண்டவனாகிய பகவான் இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் ஒரு நாட்டையும் படைத்தார். அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, கோடமலை விளையும் நாடு, குளிர்ந்ததங்கள் வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும். அங்கே தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், கற்கை பீலா மரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, மாடு கட்டி போரடித்தார் ஆளாடி சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கோ, ஆனை கட்டி போரடிக்கோ, அழகு திரு நாடு.
சென்னல் என்று சென்னதென்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடாகப்பட்டது. அதுதான் எழுகடலால் சூழப்பட்ட கண்ணுக்கு சிறப்புச்சு ஓங்கக்கூடிய கோசலாபுரி என்னும் அந்த அயோத்தியாபுரி பட்டணம் கோசலை நாட்டையே தலைநகரமாக கொண்டு அவனிக்கடை 56 தேசத்திற்கும் இவர் ஓர் பேரரசராக அயோத்தியாபுரி நாட்டையே அந்த ஓர் நாளையிலே சூரிய குலத்திலே வழி வம்சமாகவே வந்து பிறந்தவர் அவர்தான் அடிவரத ராஜமன்னன் ஆண்டு வந்தார். அவர் கண்ணுக்கு பின்னாலே தரணியெல்லாம் பேரு புகழ் பெற்ற அந்த அயோத்தியாபுரி நாட்டையே தசரத சக்கரவர்த்தி மன்னன் ஆண்டு வருகிறார். அப்பேறுபட்ட அந்த தசரத சக்கரவர்த்தி அயோத்தி நாட்டை எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? ஆறில் ஒரு கடமை அவர் ஆசையாத மனுநீதி தவறிடாமல் அங்கே மன்னவன் ஆண்டு அவள் அப்படி ஆண்டு வரும் அயோத்திமா பட்டணத்தில் அவருடைய ஆட்சியில் கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா பசுக்களும் புலிகளுமா ஓர் படித்துறையில் நீரா கட்டு ஒரு கரங்கா கதிர் உலத்தின் நெல்விலே அறுதால் அறுத்துவர் அங்கே மறுநாளும் பயிரா அறுத்து வந்த தாளடி அங்க இங்கடந்த கூடுகட்டு அப்பேற்பட்ட நாடனை நீதியோடு நேர்மையோடு நிச்சயமாய் ஆண்டுவார். அப்பேற்பட்ட அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை தசரத சக்கரவர்த்தி மன்னனாகப்பட்டவர் ஆறில் ஓர் கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மனுநீதி தவறிடாமல் மங்களமாய் ஆண்டு வருகிறார் இந்த மன்னனாகப்பட்டவர். அந்த அயோத்தியாபுரி நாட்டிலே உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் கிடையாது. படித்தவர் ஒருவர் படிக்காதவர் ஒருவர் என்று கிடையாது. ஏழை என்றும் பணக்காரர் என்றும் கிடையாது. ஏற்றம் என்றும் தாழ்வு என்றும் கிடையாது. எம்மதமும் சம்மதமாகவே ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி அயோத்தி அப்படின்னா அயோத்தி என்பதற்கு பயம் இல்லை என்பது பொருள். அந்த பயம் இல்லை என்பதற்கு பொருள் அப்படின்னா நாட்டில் உள்ள மக்களுடைய வீடுகள்ல அரண்மனையில என்னென்ன செல்வங்கள் இருக்கோ என்னென்ன வசதி இருக்கோ என்னென்ன பண்ட பாத்திரம் இருக்கோ அத்தனையும் நாட்டு குடிமக்களுடைய வீட்லயும் இருந்ததாம். அந்த காலம் அயோத்தியாபுரி நாட்டில் வாழும் மக்களுடைய வீடுகளுக்கு கதவு கிடையாதாம். என்ன ஒரு அதிசயம் பாருங்க. கதவுக்கும் வேலை இல்ல, பூட்டுக்கும் வேலை இல்ல. ஏன் வேலை இல்லைன்னா களவு இல்லை, அதனால் அந்த நாட்டிலே கதவு இல்லை. களவு கிடையாது. அதாவது நம்ம வீட்டுல உள்ள பொருளை யாராவது திருடி கொண்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எல்லாம் இப்பமெல்லாம் பூட்டு போட்டு பூட்டி வைக்கும். வீட்டுக்கு மட்டுமா பூட்டு? கோயில் உண்டியலுக்கு இப்ப காவல் காக்க முடியல. கோயிலுக்கு பூட்டு, கோயில் உண்டியலுக்கு பூட்டு. இப்ப உள்ள காலம் அப்படி மாறி போச்சு.
வெளியே ரோட்ல போகும்போது ஆமா ஒரு டீ கடையில ஒரு சிறுவர் பெரிய டேங்கர்ல தண்ணிய வச்சு ஆமா அதுக்கு ஒரு மூடிய போட்டு மூடி மூடி மோரி குடிக்க ஒரு தலை கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஆமா அந்த கிளாஸ் எப்படி வச்சிருப்பாங்க? எப்படி அந்த டேங்கர்ல ஃபிட் பண்ணி ஆமா அந்த நாய்க்கு மாட்டக்கூடிய சங்கிலிய போட்டு அந்த கிளாஸ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆமா எதுக்கு? எதுக்காக? அந்த சிறுவர் கிளாஸ் எவனா கலந்து போயிடும் அப்படின்னு. அதுக்காக செயின் போட்டு கட்டி வச்சிருக்கான். ஆமா ஆனா தசரத சக்கரவர்த்தி அந்த அயோத்தியாபுரியில எந்த வீட்டுக்குமே கதவு கிடையாது. கதவு இல்லைன்னா களவு இல்ல, கதவு கிடையாது. போட்ட பொருள் அப்படியே போட்ட இடத்துல கிடக்கும். யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால கதவு இல்லாம இருந்துச்சு. இப்ப நம்ம 5 கதவு 6 கதவு போட்டு சன்னல் போட்டு பூட்டி வச்சாலும் சன்னலை திறந்துகிட்டு எட்டி பார்க்காம. ஆமா சண்டாள பாவி நம்ம நாடு அப்படி இருக்கு. அதாவது ஏன் அயோத்தியாபுரி நாட்டில் களவு இல்லை தெரியுமா? உன்கிட்ட ஒரு பொருள் இல்லைனாதான் நீ என்கிட்ட வந்து எடுக்கணும்னு வருவேன். எதிர்பார்ப்பேன். என்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா நான் உன்கிட்ட வந்து எடுக்கணும்னு வருவேன். ஆனால் அரண்மனையில் என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனையுமே குடிமக்கள் வீட்லயும் இருந்ததா. அதனால யாருக்குமே எந்த பொருள் மேலேயுமே ஆசை இல்லை. தேட்டம் கிடையாது. ஆமா வயித்துல பசி இருந்தா தானே சோத்து பானை போய் தேடுவோம். அதுபோல இந்த அயோத்தியாபுரி நாட்டையே கண்ணும் கருத்துமாகவே காவல் புரிந்து வரும்போது தசரத சக்கரவர்த்திக்கு எந்த விதமாகப்பட்ட பொன் பொருளிலேயுமே குறைவு கிடையாது. செல்வங்கள் 16 என்பார்கள். 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? ஒருபோதும் அழைக்காது. கழுத்து நிறைய தங்கம் அணிந்திருந்தா தங்கம் வந்து அம்மா அப்பா வந்து அழைக்குமா? அழைக்காது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். இந்த மண்ணு வந்து நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? அழைக்காது. இவை மூன்றுமே உயிரற்ற உணர்வற்ற வெறும் பொருள். பொருள். ஆனால் நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா. அது பிள்ளை செல்வம் என்பார்கள். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் தசரத சக்கரவர்த்தி மன்னனாகப்பட்டவர். அதோட தசரத சக்கரவர்த்திக்கு செல்வத்தினாலேயும் குறைவு கிடையாது. உலக வழக்கப்படி ஒருவருக்கு ஒருத்தியாக ஒரு மனைவியை திருமணம் செய்வார்கள். தசரத சக்கரவர்த்திக்கு மட்டும் மொத்தம் 3 மனைவிமார்கள். 3 பொண்டாட்டிமார்கள். ஆமா கோசலை நாட்டை சேர்ந்தவள் கோசலா தேவி. கேகேயி நாட்டை சேர்ந்தவள் கைகேயி தேவி. சுமித்திரை நாட்டை சேர்ந்த சுமித்ரா தேவி. இப்படி 3 மனைவிமார்களோடு முசியாமல் ஆண்டு வரக்கூடிய மன்னனுக்கு எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் சொத்து சுகம் இருந்தாலும் சொத்து சுகம் இருந்தாலும் சொத்தையால பிள்ளை இல்ல அண்ணமான இருந்தாலும் அண்ணையால மகளை இல்லையே. பொண்ணும் பொருள் இருந்தாலும் எய்யா இருந்தாலும் பொன்னையால பிள்ளை இல்லையே. அண்ணே பொன்னையால பிள்ளை இல்லை. நமக்கு சொத்து சுகம் இருந்தாலும் அண்ணா சொத்தால பிள்ளை என்று தசரத மன்னனே குலங்குருவை வரவழைத்து ஆறுமையா மாமுனியே வாருமையா மாமுனியே இந்த வார்த்தை ஒன்று சொல்லுங்க. மன்னமனை இருந்தாலும் அண்ணால பிள்ளை இல்லை என்று இதுதான் இதுவரைக்கும் 12 வருட காலமாகிவிட்டது. நாமளோ இதோடு இந்த அயோத்தியா
அயோத்தியாவின் நாட்டை 61ஆம் தலைமுறையாக ஆண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க நம்முடைய கண்ணுக்கு பின்னாலே அயோத்தியாவின் நாட்டை அரசால பிள்ளை இல்லாமல் நம்முடைய குலமாகப்பட்டது இதோடு கரைமுடிந்து போகுமோ அப்படின்னு கவலைப்பட்டு அந்த காலம் ஒவ்வொருடைய அரண்மனையிலேயும் தன்னுடைய குலகுருவென்று ஒரு முனிவரை வைத்திருப்பார்கள். நம்ம குடும்பத்துல ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். குடும்பத்துக்காகவே ஜோசியர் பாக்குறதுக்கு ஒரு ஆளு வச்சிருப்போம். எந்த காரியம் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு செய்வோம். கல்யாணம் முக்கியம்னாலும் சரி, வீடு கட்டணும்னாலும் சரி, இடம் வாங்கணும்னாலும் சரி, நம்ம ஜோசியர்கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி அந்த காலம் ஒவ்வொரு அரசவைக்கும் ஒவ்வொரு குலகுருவென்று ஒரு முனிவர் இருப்பார். அப்போ இந்த அயோத்தியாவுரை நாட்டினுடைய குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமுனிவர் அந்த வசிஷ்ட மாமுனியை வரவழைத்து ஐயா வசிஷ்ட மகாமுனிவரே, இதனால் இதுவரைக்கும் 12 வருடம் ஆகிவிட்டது. சொத்து சுகத்தால் எனக்கு குறைவு இல்லை. ஆனால் என் குலம் தலைவதற்கு குடும்பம் உழைவதற்கு எனக்கு ஒரு குழந்தை வரம் இல்லையே. எனக்கு புத்திர வாக்கியம் இருக்குமா? இல்ல புத்திர வாக்கியம் வரணும்னு சொன்னா ஏதாவது பரிகாரம் இருக்கா? நீங்க எல்லாத்தையும் ஒரு வார்த்தை பார்த்து சொல்லுங்க. குலகுருவாகப்பட்டவர் அப்பா தசரத சக்கரவர்த்தி, அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், இதோ உன்னுடைய சாதக பலன்படி பார்த்தா உனக்கு ஒரு பிள்ளை இல்லை, 2 பிள்ளை இல்லை, 4 ஆண் குழந்தைகளுக்கு உனக்கு யோகம் இருக்கப்பா. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. 4 புள்ள கிடைக்கும்பா. ஆமா, அதனால உனக்கு 4 ஆண் குழந்தைகளுக்கு யோகம் இருக்கு, நீ கவலைப்படாத. ஐயா வசிஷ்ட மகாமுனிவரே, நீங்க சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு மனமெல்லாம் நிறைந்து விட்டது. அப்படியே நடக்கட்டும். அப்பா தசரதா, 4 ஆண் குழந்தைகளுக்கு யோகம் இருக்குன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு ஒரு பரிகாரமும் நீ செய்யணும். பரிகாரமா? என்ன பரிகாரம் செய்யணும்? உடனே நான் ஏற்பாடு செய்கிறேன். அப்பா தானமாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு இருக்கு. எதை செஞ்சாலும் அளவோடு செய்யணும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. கணக்கு போதான் தானம். அளந்து போடணும். ஆமா, சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடணும். மருமகனுக்கு போடுறது மணல்ல போறது ஒண்ணு. ஆமா, அளவுக்கு மிஞ்ச கூடாது. அப்ப ஆத்துல போட்டா அளந்து போடணும். சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? முட்டை அடிக்கும், செமிக்காது, இருக்க முடியல. ஆமா, அதனால தூங்கினாலும் அளவோட தூங்கணும். ஓவரா தூங்க கூடாது. பகல் பூரா தூங்கணும். தூங்கு முடிஞ்சு போயிடுவான். ஆமா, அதே மாதிரி எந்த இது அப்போ நம்ம நல்லது பண்ணாலும் ஒரு அளவோட பண்ணணுமா? அதனால தசரதா, நீ செய்யக்கூடிய புண்ணிய பலனானது பெருகி ஆகாயம் வரைக்கும் முட்டி நிற்கிறதப்பா. நீ புண்ணியம் அதிகமாக செய்ததுனால உனக்கு புத்திர பாக்கியம் ஒரு குறைவா இருந்து கொண்டே இருக்கு. அந்த புண்ணிய பலனை குறைத்து சமநிலைக்கு கொண்டு வந்தாத்தான் அதுக்கு பிறகு ஒரு புத்திர காமேஷ்டியாக ஒன்னு வளர்த்தாத்தான் உனக்கு பிள்ளை வர இருக்கும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நீ புண்ணிய பலனை குறைப்பதற்கு வனங்கான வனம் கடந்து தேவேந்திர வனத்துக்கு சென்றையானா காட்டு பகுதியிலே நீ 1000 ஆணைகளை வதை முடித்து வரணும். ஒரு எறும்ப கூட கொண்டது கிடையாது. சிற்றெரும்புக்கும் துரோகம் நினைக்காத என்னை பார்த்து 1000 யானையை வதை முடிக்க எப்படி மன்னா செய்வது? செய்ய முடியும். புத்திர பாக்கியம் வேணும்னா இந்த பரிகாரத்தை செய்துதான் ஆகணும் மகனே. குழந்தை வேண்டுமானால் 1000 யானையை வதை முடித்தால் தான் உனக்கு குழந்தை பிறக்கும். அப்படி என்று சொன்ன போது ஆட்டுமென்று சம்மதித்து எந்த சரதமா நாடு விட்டு நகர விட்டு அவள் 6 துணை கணித்து வனமான வனம் கடந்து தேவேந்திர வனத்துக்குத்தான் வனத்துக்குத்தான் வாராளை மன்னனவே, அங்கே வாராளை மன்னவேரோ
வனமான வனம் கடந்து நாடு நகரம் விட்ட 6 சுனைகளைத்தார் அவர் தெய்வேந்திரனுடைய வனத்திற்கு வந்து தேவேந்திர வனத்திலே 1000 ஆணையை அதை முடிப்பதற்காக மலையிலிருந்து கீழிறங்கி விலங்குகள் எல்லாம் நீர் இறந்த நீர் சுனைக்குத்தான் வரும் என்ற நீர் சுனைக்கு அருகாமையிலே ஒளிவு கட்டி காத்திருந்தார் தசரத சக்கரவர்த்தி. எப்போ யானை வரும்னு பானத்தை போட்டு கொல்ல வேண்டும் என்று அப்படியே ஒளி கட்டி காத்திருந்தார். வில்லோடு அம்போடு அம்பாரா துணிகளோடு பானத்தை நீட்டிய வண்ணமாகவே ஒளிவு கட்டி காத்திருக்கும் போது சிலது நேரங்கள் கழிந்த பிறகு நீரிறந்த வந்த ஆணைகளை வதை முடித்தார். நீரிறந்த வந்த ஆணை கூட்டங்களை வதை முடிக்க அதனை எண்ணி பார்க்கும் போது 999 ஆணையை வதை முடித்திருக்கிறார். தம்பி அப்ப 1000 யானைக்கு எத்தனை யானை குறையுது? 1000 யானையில 999 ஆணையவும் வதை முடித்து விட்டார். இன்னும் எத்தனை யானை மிச்சம் இருக்கு? இன்னும் ஒரே ஒரு ஆணைய வதை முடிக்கணும். அப்ப 1000வது யானைக்காகவே எதிர்பார்த்து ஒளிவு கட்டி காத்திருக்க கிஷ்கிந்தாபுரி நாட்டை சேர்ந்த ஒரு புத்திரனாகப்பட்டவன் தன்னுடைய தாயவும் தகப்பனையும் காசி காவடியாகவே கட்டிக்கொண்டு கால்நடையாகவே காட்டு பகுதிக்குள் வரும்போது தாய் தகப்பனுக்கு நீர் என்று கரையில இறக்கி வைத்தா விலங்குகள் அடித்து சாப்பிடும்னு ஒரு கவட்ட மரத்தில இவர்களை தொங்க விட்டு சுரக்குடுவை எடுத்து நீர் இருந்த வந்தான். இவன் சுரக்குடுவையிலே தண்ணீரை கோர இவன் சத்தத்தை கேட்ட தசரத சக்கரவர்த்தி ஆனைதான் வந்து விட்டது என்று பானத்தை தொடுத்தார். பானத்தை தொடுத்த போது அவர் போட்ட பானம் குருபுத்திரன் மார்பை துளைக்க அம்மா வென்று கீழே விழுந்தான். மனிதனுடைய குரல் அல்லவா கேட்கிறது அப்படின்னு ஓடி வந்து பார்த்த ஐயோ ஆனை என்று அறியாமல் மனிதனுடைய உயிரை நாமல் எடுத்து விட்டோமே என்று அவன் தலையை மடியிலே வைத்து யார் எவர் என்று விசாரித்தார். என் அம்மாவும் அப்பாவும் தாகத்தோடு இருக்கிறார்கள், இதோ இந்த சுரக்குடுவையிலே நீர் எடுத்து கொடுங்கள்னு சொல்லி தன் உயிரை விட்டான். தசரத சக்கரவர்த்தி அந்தக்கன் மாமுனிக்கும் அஞ்சனை தேவிக்கும் இவர் சுரக்குடுவையிலே நீர் எடுத்து கொடுத்த போது இவருடைய குரலை கேட்டு என் மகன் போல் தெரியவில்லையே. அப்பந்தான் உண்மையை சொன்னார். அறியாமல் உங்கள் மகனை ஆணை என்று நான் பானத்தை போட்டு கொன்றுவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். என் மகனுடைய உயிரை எடுத்த உனக்கு நான் கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன். உங்கள் மகனை கொண்டதற்கு மரண தண்டையா இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மரணத்தை செய்து மரண தண்டனை உனக்கு கிடையாது. என் மகன் எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு துணையாக உதவி செய்ய இல்லாமல் ஆனதை போல அதே போல நாளை ஒரு காலம் உனக்கு 4 ஆண் குழந்தை பிறக்கும். 4 ஆண் குழந்தை பிறந்தாலும் என் மகன் எப்படி என்னை விட்டு பாதையிலே போனானோ அது போல நீ இறந்து போகும் போது கடைசி காலத்திலே உனக்கு ஒரு மகனும் உதக மாட்டான் அப்படின்னு இவர் சாபத்தை கொடுத்தார். தசரத சக்கரவர்த்தி அவர் சொன்ன காரியங்களை நிறைவு செய்து அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? தசரத மன்னனவே பரமான வனங்களே அயோத்தி நாட்டுக்கு அவசரமாக அவரோ அயோத்தி நாட்டுக்கு அவசரமாக வந்ததொரு வேளையிலே அயோத்தி நாட்டுக்கு அவசரமாக வந்த அரச மன்னன் குலகுருவாகப்பட்ட வசிஷ்டரிடத்தில் விவரத்தை சொல்லி புத்திரகாமே யாகத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று அரண்மனையில் உள்ள அத்தனை பேர்களும் பணிகளை செய்ய கலைக்கோட்டு மாமுனிவருடைய தலைமையிலே உத்தரகாமேஷ்டியாக ஏற்பாடு நடக்க ஆள குளியமைத்து அரையளவு மணலை குமைத்தார்கள். அதிலே ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி இப்படி 21 வகையான குச்சிகளை
எண்ணெய் நல்ல எண்ணெய் அதே குடம் குடமா தூக்கி ஊத்துனாங்க. குடம் குடமா நெய் ஆமா. இத்தனையும் ஊத்தி ஊத்தி அக்கினியை மூட்டி புத்திரகாமேஷ்டி யாகம் வெகு சிறப்பா நடக்கு. வளர்ந்து கொண்டிருக்கு. அப்படி யாகமானது நடந்து கொண்டிருக்கும் போது அது நிறைவாகும் தருவாயில் அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திலிருந்து ஒரு அழகான பூதம் வெளி தோன்றி வருகிறது. பூதம் இப்படியா வரும்? சிரிச்சுக்கிட்டு வருது. பூரா பேரும் முடிச்சுட்டாவோ தூங்கிக்கிட்டு இருந்தாவோ பூரா. ஆமா தூங்கி இருந்தா அப்ப முடிக்க வைக்கணும்ல. கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாவோ இப்ப கண்ணு ரெண்டு சொக்குது பாத்துக்கோ. வேற ஒண்ணும் இல்ல. பனி அடிக்க அடிக்க எனக்கே கறக்குது. கறக்கும். லேசா என்ன மூஞ்ச பார்க்காம விட்டுட்டேன்னா அப்படியே தூங்கிடுவேன். நேத்து வர முழிப்பு. ஆமா ஆமா ஆமா. பரவாயில்ல. அப்ப பூதம் வருது. பூதம் அப்ப இந்த பூதமானது தன் வலது கையிலே பாவச கிண்ணத்தோடு வெளிவந்து மாமணிவரை அழைத்து இந்த அமிர்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பாவசத்தை மனைவிமார் மூவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க சொல்லு என்றார். அதை அருந்திய மகிமையினால் அவருக்கு உத்தர பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்ல தசரத சக்கரவர்த்தி பாவச கிண்ணத்தை வாங்கினார். அதை 3 பங்கா போட்டு மூத்த பங்கை முதல் பங்கை மூத்த மனைவிக்கு கொடுத்தார். இரண்டாவது பங்கை எடுத்தார். இரண்டாவது மனைவிக்கு கொடுத்தார். மூணாவது பங்கை எடுத்து கடைசி பொண்டாட்டி சுமித்ரா தேவிக்கு கொடுத்தார். மூணாவது மனைவி ரொம்ப செல்லமான மனைவியில. ஆமா. அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த பாவச கிண்ணத்துல ஆங்காங்கு ஒட்டி கொண்டிருப்பதை வலித்து மறுபடியும் இதை யாருக்கு கொடுக்கன்னு யோசனை பண்ணாரு. அப்படியே மறுபடியும் கடைசி தேவிக்கு கொடுத்துட்டார். ஆமா. இப்படி இந்த சுமித்ரா தேவிக்கு மட்டும் 2 பங்கை கொடுக்க இந்த அமிர்தத்தை அருந்திய மகிமையினாலே என்னுடைய கிருபையினாலே அவள் தேவிமார் மூவியர்களும் எப்படி இருக்கிறார்கள்? சாமி அந்த மதங்களை மறந்து அதுவே குடிகற்பமா உச்சமாக குடி மறந்து உருகாம இருப்பா. தங்கையவா குடி மறந்து அவள் ஆண்டது நான் கற்பமா. உச்சம் 1 மாதமாய் 3வது மாதத்திலே முகங்கள் எல்லாம் வெளுத்திடும். 4வது மாதத்தில் நாவு வல்ல உணர்ந்திடும். 4 தங்க திம்பா 5வது மாதத்திலே அறவயிரும் பூரண 6வது மாதத்திலே அவெல்லாம் கண்டனே. அவளுக்கு அங்கமெல்லாம் அவன் 7 நல்ல மாதமாச்சி 7 நல்ல மாதமாச்சி அவன் உடம்பு சூடானா. அவன் 8 நல்ல மாதமாச்சி 8 முட்டாவது குதன்பாள். அவன் 9 மாதமாச்சி அவன் போல சுழலுவானா. அவள் நிறைவு வச்சு இருக்கும் போது என்ன நடக்குதானா? அது என்ன நடக்குதானா? ஒரு மாதம் 2 மாதம் உச்சம் 3 மாதமாச்சு. அவள் 4 மாதமாச்சு நடை தளர்ந்தது. 5 மாதத்திலே அறவயிரும் பூரணம். 7 8 மாதங்களாச்சு அவள் உடம்பு சூழாயிருக்கிறாள். 8 9 மாதங்களாகி இருக்கும் போது இவ 8 3 பேருக்குமே இவ கர்ப்பவதியா இருக்கும் காலத்துல எவ்வளவோ பண்ட பலகாரம் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அதையெல்லாம் சாப்பிடணும்னு இவங்க 3 பேருக்குமே
ஆசை கிடையாது. எதை சாப்பிடணும்னு ஆசையே கிடையாது. மாங்காயும் தேங்காயும் அழகில் உள்ள புளியங்காவோ அடுத்தாருக்கு தெரியாமல் அடுப்பு சாம்பல் திம்பார்கள். இப்படியாகவே இருந்து கொண்டிருக்கும் காலத்தில் என் பெருமானுடைய கிருபையினாலே இவள் மாதங்கள் உச்சம் பெற்று இருக்குகின்ற